இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நிதி ஒதுக்கீட்டு விவகாரத்தை இன பிரச்சனையாக்க வேண்டாம். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டமும் நியாயமான முறையில் செயல்படுத்தப்படவிருப்பதால் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீட்டின் அளவு குறித்து இன சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கேட்டுக்கொண்டார். மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், சபா சரவா ஓராங் அஸ்லி மக்கள், மாற்றுத்திறனாளிகள், இளையோர்கள் உட்பட ஒவ்வொரு இனத்திற்கும் அவர்களின் தேவைக்கு ஏற்ப அனுகூலங்களை வழங்குவதில் மடானி அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாக இன்று நாடாளுமன்ற மேலவையில் 13வது மலேசிய திட்டம் மீதான மசோதா குறித்து உரையாற்றுகையில் டத்தோ ஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இன ரீதியான ஒதுக்கீடு குறித்து அதனை இன விவகாரமாக்கி சர்ச்சை செய்யப்படும் சம்பவங்களினால் தாம் மிகுந்த அதிருப்தியில் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். மலாய்க்காரர்கள் அல்லது இந்தியர்கள் அல்லது சீனர்கள் இதுபோன்ற நிதி ஒதுக்கீட்டினால் ஓர் இனத்திற்கு மட்டும் அதிக சலுகைகள் வழங்கப்பட்டு விட்டதை போன்று தவறாக சித்தரிக்கப்படுவதாக அவர் கூறினார். எனினும் தம்மை பொறுத்தவரை ஓர் இனத்திற்கு அதிகமான அனுகூலங்களோ அல்லது சலுகைகளோ வழங்கப்படும் போது அது குறித்து சர்ச்சை செய்யவோ வாதிடவோ கூடாது என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். ஒவ்வொரு நிதி ஒதுக்கீடும் அந்த இனத்தை பார்த்து வழங்கப்படுவதில்லை, மாறாக அவர்களின் தேவைகளை பொறுத்து வழங்கப்படுகிறது என்று பிரதமர் விளக்கினார். இந்தியர்களுக்கு தேவை இருக்குமானால் தாராளமாக கேட்கலாம். அதுபோல மலாய்க்காரர்களும் நாட்டில் பெரும்பான்மையினராக உள்ளனர். அவர்கள்தான் அதிக அளவில் ஏழைகளாக உள்ளனர் என்று பிரதமர் தெரிவித்தார். தீவிரவாத தன்மையில் பதிவேற்றம், 2 நபர்கள் கைது. சிஐடி இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேல் கூறுகிறார். மலேசியா தீவிரவாதிகளால் கைப்பற்றப்படும் என்ற சர்ச்சைக்குரிய பதிவேற்றம் உட்பட தீவிரவாத தன்மையிலான உள்ளடக்கத்தை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட 2 நபர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். 37 மற்றும் 43 வயதுடைய 2 ஆடவர்கள் தங்களின் எக்ஸ் பதிவில் தனித்தனியே வெளியிட்ட உள்ளடக்கத்தை தொடர்ந்து அவர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். முதல் சம்பவத்தில் @chongkazi என்ற எக்ஸ் பயனர் ஒருவர் மலேசியா தீவிரவாதிகளால் கைப்பற்றப்படும் என்றும் நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கப் போகிறது என்றும் குறிப்பிட்டார். இரண்டாவது சம்பவத்தில் @ifactorial என்ற பயனர் கடந்த ஜூலை மாதம் ஒரு பதிவில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வீட்டையும் ஒருவேளை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிரியா டமாஸ்கஸில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை கண்டித்த பிரதமர் அன்வாரின் அறிக்கைக்கு எதிர்வினையாற்றும் வகையில் அந்த நபர் இவ்வாறு விமர்சித்துள்ளார் என்று டத்தோ குமார் தெரிவித்தார். இவ்விரு நபர்களும் நேற்று கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்திய டத்தோ குமார், ஒருவர் நாளை செவ்வாய்க்கிழமையும் மற்றொருவர் வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரையும் தடுத்து வைக்கப்படுவதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஊடக வசதிகளை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அச்சுறுத்தல் மற்றும் நிந்தனை தன்மையிலான உள்ளடக்கத்தை வெளியிட்டதற்காக இவ்விரு நபர்களும் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். பள்ளிகளில் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பகடிவதை சம்பவங்களை மூடி மறைக்க முயற்சிக்கும் எந்தவொரு தரப்பினர் மீதும் கல்வி அமைச்சு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அதன் அமைச்சர் ஃபல்லினா சிடெக் எச்சரித்துள்ளார். பள்ளி தலைமை ஆசிரியர், முதல்வர், ஆசிரியர்கள், மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் மாநில கல்வி இலாக்கா ஆகிய தரப்பினர் பகடிவதை சம்பவங்களை மூடி மறைக்க முயற்சித்தால் அவர்களை கல்வி அமைச்சு தற்காக்காது என்று ஃபல்லினா சிடெக் நினைவுறுத்தினார். பகடிவதை சம்பவம் குறித்து முன்கூட்டியே தெரியப்படுத்துவது மூலம் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக உரிய வழிகாட்டலையும் நல்லுரைகளையும் கல்வி அமைச்சினால் வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போலி சிறப்பு அட்டையை பயன்படுத்தி அதிகாரிகளை நம்ப வைக்க முயற்சி செய்த இந்திய நாட்டைச் சேர்ந்த மாது ஒருவர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை மலேசியாவை விட்டு இந்தியாவிற்கு திரும்புவதற்கு 45 வயது இந்திய மாது விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் முயற்சித்த போது அந்த மாது பயன்படுத்திய ஸ்பெஷல் பாஸ் என்ற சிறப்பு அட்டை போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டதாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு அமலாக்க ஏஜென்சி தெரிவித்தது. 1959ஆம் ஆண்டு மலேசிய குடிநுழைவுச் சட்டத்தின் கீழ் அந்த இந்திய பிரஜை தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த ஏஜென்சி இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
கடந்த 68 ஆண்டு காலமாக கட்டி காக்கப்பட்டு வருகின்ற மலேசியாவின் வெற்றியானது நாட்டின் தலைமைத்துவத்தை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, மாறாக மக்களின் அளப்பரிய பங்களிப்பு, விடாமுயற்சி மற்றும் ஒற்றுமை உணர்வையும் சார்ந்துள்ளது என்று கூட்டரசு பிரதேச ரேலா கிளப்பின் கௌரவ இணைத் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் கே சாய் வலியுறுத்தினார். நாட்டின் மேம்பாட்டிற்கு தேசிய தலைமைத்துவம் உண்மையிலேயே மிக முக்கியமானது. ஆனால் மக்களின் ஒற்றுமை உணர்வுதான் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய அடிப்படையாகும் என்று அவர் வலியுறுத்தினார். மக்களின் ஒற்றுமையால் மட்டுமே நாடு தொடர்ந்து மேன்மையுடன் முன்னேற முடியும் என்று டத்துஸ்ரீ டாக்டர் கே சாய் கூறினார். சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் 1957 ஆண்டில் மர்டேக்கா என்று முழக்கமிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடமான மர்டேக்கா அரங்கிற்கும் உலகின் 2வது உயரமான கோபுரமான மர்டேக்கா 118ற்கும் ரேலா கிளப் பொறுப்பாளர்கள் சிறப்பு வருகை புரிந்தபோது டத்துஸ்ரீ டாக்டர் கே சாய் இவ்வாறு கூறினார். ரேலா பொறுப்பாளர்களின் இந்த வருகையை PNB மர்டேக்கா வெஞ்சர்ஸ் சுன்ரியான் பர்ஹாட் தலைமை நிர்வாக அதிகாரி யாங் மூலிய தங்கு டத்தோ அப்துல் அசீஸ் எதிர்கொண்டு வரவேற்றார். அவர் மர்டேக்கா 118 கோபுர கட்டுமானத்தின் எழுச்சி ஊட்டும் கதையையும் வரலாற்றையும் ரேலா பொறுப்பாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார். கிளப் ஆலோசகர் டத்துஸ்ரீ மைக்கேல் சாங் உட்பட கூட்டரசு பிரதேச ரேலா கிளப்பின் கௌரவ செயற்குழு உறுப்பினர்கள் இந்த வருகையில் பங்கு கொண்டனர். இந்த வருகை உண்மையிலேயே ஓர் அர்த்தம் பொதிந்ததாகும். இன்று நாம் அனுபவிக்கும் நாட்டின் சுதந்திரம், முன்னேற்றம், நல்லிணக்கம் மற்றும் செழிப்பு எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை நினைவூட்டுகிறது. சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மானின் சுதந்திர தின செய்தியை நினைவு கூர்ந்த டத்துஸ்ரீ டாக்டர் கே சாய், நாம் அனைவரும் மலேசியர்கள், இதுவே நம்மை ஒன்றிணைக்கும் பிணைப்பு. மலேசியர்கள் என்ற முறையில் ஒரு தேசமாக விளங்கிட ஒற்றுமையே நமது அடிப்படை பலமாகும் என்றார். டத்துஸ்ரீ டாக்டர் கே சாயை பொறுத்தவரை இந்த செய்தி இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாகும். ஏனெனில் மலேசியாவில் இனங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் பன்முகத்தன்மை ஒரு தடையாக இல்லை, மாறாக வலுவான மற்றும் இணக்கமான எதிர்காலத்தை நோக்கி நம்மை ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாகும் என்றார். குப்பை லாரியின் பின்புறம் மோதிய லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று மதியம் 12 மணி அளவில் பினாங்கு ஜலான் கபூன் ஜூருவில் நிகழ்ந்தது. 42 வயது முகமது ருசைடி அவாங் என்ற லாரி ஓட்டுநர் லாரியின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி மரணமுற்றதாக பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் ஜான் சாகோன் பிரான்சிஸ் தெரிவித்தார். அந்த லாரி ஓட்டுநரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.